இப்போ பைத்தான்ல மாடியூல்ங்கிறது போன வீடியோல தான் சொல்லிக் குடுத்தேன். ஓகேவா? மாடியூல்ஸ்குள்ளார வேரியபிள்ஸ், ஃபங்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பேக்கேஜஸ்னா என்னன்னா, மாடியூலே இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்? பேக்கேஜஸ். இங்க என்ன போட்டிருக்கான் பாருங்க. The package is a folder containing one or more modules. Additionally, a special file called init.py. இந்த init.pyன்னு இருந்தா தான் அந்த ஃபோல்டரை அது பேக்கேஜாக ட்ரீட் பண்ணும். ஓகேவா? அந்த init.pyல என்ன ஸ்டோர் பண்ணணும்னு கேட்டால் அதை நம்ம எம்டியாகவே விட்டுறலாம். அதில் எதுவுமே நம்ம டைப் பண்ண தேவையில்ல. ஒரு எம்டி ஃபைலு இந்த நேமில் அது இருக்கணும். அந்த ஃபோல்டரில் இருந்தால் தான் அந்த ஃபோல்டரே அது பேக்கேஜாக ட்ரீட் பண்ணும். ஓகேவா? அந்த ஃபோல்டரில் எத்தனை நம்ம மாடியூல்ஸ் போட்டிருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம ப்ரோக்ராம்குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொந்தமா பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபோல்டர் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். இப்போ நான் பாருங்கள், மை பேக்கேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளார இனிட்டுங்கிறது ஒரு ஃபைல் டிஃபால்ட்டாக ஸ்பெஷல் ஃபைல் ஒன்று வச்சிடணும்னு சொன்னேன்னா, $init.pyன்னு சேவ் பண்ணிடணும். அது ஒரு எம்டி ஃபைலாக இருக்கலாம். உள்ளே எதுவுமே கோடிங் இருக்க தேவையில்ல. அது எம்டி ஃபைலாக இருந்தாலும் அந்த ஃபைல் இருந்தால் தான் அது பேக்கேஜ் ஃபோல்டராக ட்ரீட் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளார 2 மாடியூல்ஸ் வந்துட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளார போட்டிருக்கேன். ஒன்று கால்சின்னு ஒரு மாடியூலு, அதுக்குள்ளார ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். இது நம்ம மாடியூல் ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, அதே இதை மாடியூலில் தூக்கி உள்ளே போட்டேன். அடுத்தது ஃபேக்டோரியல்னு ஒரு மாடியூல் வச்சுருக்கேன். அதுக்குள்ளார ஃபேக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஓகேவா? ஆக மொத்தம் 2 மாடியூல் வந்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளார இருக்குது. அப்புறம் இனிட் ஃபைல் இருக்குது. இது 3மே இருக்கா? இந்த பேக்கேஜ் ஃபோல்டர் இருக்குல்ல, இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடணும். வெளியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ pack.pyங்கிற ஒரு நேமில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பேக்கேஜில் இருக்கிற 2 மாடியூலுமே சேம் டைமில் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரம்மு மை பேக்கேஜுங்கிறது பேக்கேஜோட நேம். இதில் இம்போர்ட்டு கால்சிங்கிறது மாடியூல் நேம், ஃபேக்டோரியல்ங்கிறது மாடியூல் நேம். ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போது மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் ஃபேக்டோரியல் டாட் ஃபேக்ட் ஆஃப் ஃபைன்னு சொன்னால் நமக்கு 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி கொடுக்கும். அதே போல் கால்சிங்கிறது மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட். இப்போ 5,3ன்னு கொடுத்தா 8ங்கிற ஆன்சர் நமக்கு வரும். இப்போ நம்ம இந்த கால்சிக்குள்ளார நிறையா ஃபங்க்ஷன் எழுதிருந்தோம்ல, சப்பு, பவர், இந்த மாதிரி நிறையா எழுதிருந்தோமா. இப்போது மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணுவோம், பவர் ட்ரை பண்ணுவோம், பண்ணியிருந்தோம், இஆர்னு கொடுத்துருந்தோமா. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 120ங்கிறது, 3யும் 5யும் ஆட் பண்ணால் 8, 3யும் 5 மல்டிப்ளை பண்ணால் 15, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஓகேவா? பவர் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒன் மாடியூலில் ஒரே ஃபோல்டரில் போட்டு அதை பேக்கேஜாக நம்ம கன்சிடர் பண்ணி அந்த பேக்கேஜை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே இந்தமாரி யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தானில் இந்தமாரி தான் பில்ட்டுன்னா நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸை எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரு பேக்கேஜாக போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம மேட்பிளாட் லைப்ரரி கூட யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அது கூட ஒரு பேக்கேஜ் மாதிரி தான். ஓகேவா? அதில் பைப்ளாட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோமா.